விதி தமிழகம் முழுவதும் 39 தொகுதிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு பதிவான சூழ்நிலையில் ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த 39 தொகுதிகளிலும் எவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. இதன்படி ராமநாதபுரத்தில் 25.92%, வட சென்னையில் 16.37% வாக்குகளும், தென் சென்னையில் 17.71% வாக்குகளும், மத்திய சென்னையை பொறுத்தவரை 15.80% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. மத்திய சென்னையை பொறுத்தவரை தயாநிதி மாறன் திமுக சார்பிலும், தேமுதிக சார்பில் பார்த்தசாரதியும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வினோத் பி செல்வமும் போட்டியிடுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கார்த்திகேயன் அங்கு போட்டியிடுகிறார். தொடர்ச்சியாக சென்னையில் வாக்குப்பதிவு மந்தமாக இருக்கிறது என்பது இந்த சென்னையில் மத்திய சென்னை, வட சென்னை மற்றும் தென் சென்னை ஆகிய 3 தொகுதிகளின் வாக்குப்பதிவை நாம் பார்க்கும்போது தெரிய வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி தொகுதியில் அதிகபட்சமாக 29.39%, பெரம்பலூரில் அதே போல 29%க்கும் அதிகமாக சராசரியாக ஒரு 30% வாக்குகள் கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் ஆகிய தொகுதிகளில் பதிவாகி இருக்கின்றன. கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை அங்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை அதிமுக சார்பில் குமரகுருவும், திமுக சார்பில் மலையரசனும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஜெகதீசனும், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தேவதாசும் போட்டியிடுகின்றனர். அந்த தொகுதியில் அதிகபட்சமாக 29.39% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை 25% வாக்குகள் சராசரியாக 39 தொகுதிகளிலும் பதிவாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை பொறுத்தவரை 15, 16, 17 என்ற அளவில் தான் அங்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஸ்ரீபெரும்புதூரில் 17% வாக்குகள் பதிவாகி உள்ளன. சிவகங்கையில் 19.16% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இப்போது வந்துள்ள அந்த 11 மணி நிலவரப்படி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை 11 மணி நிலவரப்படி 25% வாக்குகள், அதாவது 24.37% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக ஒட்டுமொத்தமாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலின்படி மதுரை மக்களவை தொகுதியில் 22% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்த 11 மணி நிலவரப்படி வெளியான செய்திகளின் மூலமாக, தகவலின் மூலமாக வெளியாகி இருக்கிறது. மதுரையை பொறுத்தவரை அங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சு வெங்கடேசனும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசனும், அதிமுகவின் சார்பாக டாக்டர் சரவணனும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சத்யா தேவியும் அங்கு போட்டியிடுகிறார்கள். மதுரையை பொறுத்தவரை வாக்கு சதவீதமானது 22.35% வாக்குகள் அங்கு பதிவாகி இருக்கின்றன. பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை 28.81% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பெரம்பலூர் தொகுதியில் அதிமுகவின் வேட்பாளராக சந்திரமோகனும், அங்கு திமுகவின் வேட்பாளராக கே நேருவின் மகன் அருண் நேருவும், பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக ஐஜேகே கட்சியின் பாரிவேந்தரும் களத்தில் இருக்கிறார்கள். அங்கு 28%, 28.81%, அதாவது 29% வரை அங்கு கள்ளக்குறிச்சி மற்றும் தர்மபுரி வரிசையில் பெரம்பலூரிலும் அதிக அளவில் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கடலூர் தொகுதியில் 24.72% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கடலூர் தொகுதியை பொறுத்தவரை 27.22%, கிருஷ்ணகிரி தொகுதியில் 27.58% வாக்குகளும், தர்மபுரியை பொறுத்தவரை 26.16% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. கிருஷ்ணகிரி, தர்மபுரி ஆகியவற்றில் 26, 27% வாக்குகள் பதிவாகியுள்ள சூழ்நிலையில் திருவண்ணாமலையில் 25% வாக்குகள் பதிவாகி, ஆரணியில் 26.30% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆரணியை பொறுத்தவரை அங்கு திமுகவின் சார்பாக தரணி வேந்தனும், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கணேஷ்குமாரும், அதிமுகவின் சார்பாக கஜேந்திரனும் அங்கு போட்டியிடுகின்றனர். ஆரணி தொகுதியில் 26.30% வாக்குகள் அங்கு பதிவாகி உள்ளன. விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரை அங்கு 24.53% வாக்குகள் அங்கு பதிவாகி உள்ளன. விழுப்புரம் தொகுதியில் 24.53% பதிவாகி இருப்பதாக தற்போது வந்துள்ள அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரை அங்கு திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக டி ரவிக்குமார் போட்டியிடுகிறார்.
பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக முரளி சங்கர் அங்கு போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பாக பாக்கியராஜ் அங்கு போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பச்சைமுத்து போட்டியிடுகிறார். விழுப்புரம் தொகுதியில் 24.53% வாக்குகள் அங்கு பதிவாகி உள்ளன. இதே போல தர்மபுரி தொகுதியை பொறுத்தவரை அங்கு 25.66% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை 25.62% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. கள்ளக்குறிச்சியில் அதிகபட்சமாக 26.58, திண்டுக்கல்லில் 26.34, நாமக்கல்லில் 26.07% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கரூரில் 26.07, சேலத்தில் 25.97% வாக்குகள் பதிவாகி உள்ளன. இதே போல விழுப்புரத்தில் 25.69, ஆரணியில் 25.53, திருப்பூரில் 25.54, கிருஷ்ணகிரியில் 12.18, கோவையில் 23.13. கோவையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை மற்றும் திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் ஆகியோர் அங்கு களத்தில் இருக்கிறார்கள். அதிமுகவின் சார்பாக சிங்கை ரவிச்சந்திரன் அங்கு போட்டியில் களத்தில் இருக்கிறார். இதனால் கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரை அங்கு கடுமையான போட்டி. கணபதி ராஜ்குமார், அண்ணாமலை, சிங்கை ராமச்சந்திரன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் கலாயுமணி ஆகியோருக்கு அந்த போட்டி கடுமையான போட்டி நிலவி வருகிறது. இந்த தொகுதி வாக்கு நிலவரங்களை பொறுத்தவரை தேனி தொகுதியில் அங்கு தங்க தமிழ்ச்செல்வன், டிடிவி தினகரன் ஆகியோருக்கிடையே கடுமையான போட்டி நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் தேனி தொகுதியில் 24.99% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தேனி தொகுதியில். விருதுநகர் தொகுதியில் 25.39% வாக்குகள் அங்கு விருதுநகர் தொகுதியில் பதிவாகி இருக்கின்றன. தேனி தொகுதியை பொறுத்தவரை அங்கு அதிமுகவின் சார்பாக நாராயணசாமியும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மதன் பாலும், திமுகவின் சார்பாக தங்க தமிழ்ச்செல்வனும் மற்றும் அமமுகவின் சார்பாக டிடிவி தினகரனும் அங்கு போட்டியிடுகிறார்கள். தேனி தொகுதியை பொறுத்தவரை 24.99% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. தூத்துக்குடியை பொறுத்தவரை 24.16% வாக்குகள். தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரை 24.16% வாக்குகள் தூத்துக்குடி தொகுதியில் பதிவாகி இருக்கின்றன. நெல்லையில் 23.78% வாக்குகளும், குமரியில் 24.68% வாக்குகளும் பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்தில் 11 மணி நிலவரப்படி 24.37%, அதாவது சுமார் 25% வாக்குகள் இதுவரை பதிவாகி இருக்கின்றன. ரிதி.